ஹாய் ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் நாசன் கேமிங். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1v1 போட்டிருந்தோம், ஒன் டேப் மேட்ச்சு. அதில் ஒருத்தர் வந்திருந்தார், ஓரளவு ஆடினார். ஆனால் என் செட்டிங்ஸ் கரெக்டாக அமையலை ஃப்ரெண்ட். நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க கொஞ்சம் பெல் பட்டன் போட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பழைய யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட இப்போ அந்த புது யூடியூப் சேனலில் கேட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செட்டிங்ஸையும் மாற்றி மாற்றி பார்ப்போம், வராது. அப்படின்னா மாற்றி அடிச்சிடலாம், மாற்றி அடிக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன், வராது. அது ஏன்னா ஃபோனும் புதுசாக பழைய ஃபோனில் தான் நல்லா விளாண்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபோனும் இதாகிடுச்சு, அதனால் இப்போ புது ஃபோன் தான் நல்லா விளாண்டுருந்தேன். விவோ வச்சுருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன செட்டிங்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வச்சு அடின்னு அடிக்கிறேன், போகுமான்னு பார்த்தாலும் போகலை. இது வந்துட்டு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அடின்னு அடிப்பேன், விழுவாது. நான் நம்ம ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் விழுவாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இங்கே பாருங்கள், இவர் வருவார், ட்ரை பண்ணுவேன், விழுவாது. அதுக்கப்புறமேல ஏதோ இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணோன்னு ஒரு தடவை விழுந்துச்சு. ஃபுல்லாக ட்ராக் பண்ணால் விழுவுது ஃப்ரெண்ட்ஸ். நானும் மாற்றி ட்ரை பண்ணுவேன், வராது. பார்த்தீங்கன்னா நானும் மாற்றி எப்படிலாம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மாற்றி அடிப்பேன், ஆனால் விழுவாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேல எப்படியோ மேட்ச் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேல அடிப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இங்கே பாருங்கள், க்ளோவல் போட்டானா சுற்றி க்ளோவல் போடுவேனா, ஃபோனே சுற்றும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன் டேப் விழுவாது, சரியான இது தான். அதுக்கப்புறம் இப்படி விடுவார். அது என்ன கேரக்டரு, அது என் கேரக்டர் பேர் மறந்துட்டேனே. சரி பரவாயில்ல விடுங்க. கிட்ட வருவார், மாற்றிடுவார். கரெக்டாக அடிக்கலான்னு பார்க்குறப்போ அங்கே போனோன்னா தூரத்தில் வராது. நான் ப்ரியான் ஸ்கோப் வைப்பேன், டிஃபைன்டு வைப்பேன், அடின்னு அடிக்கலான்னு பார்ப்பேன், முடியாது. சாரி, அது கொஞ்சம் வாய் குளர்னுச்சுன்னா கோச்சிக்காதீங்க. அது வந்துட்டு எனக்கு நாக்குலேயும் கொஞ்சம் புண்ணு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். பாருங்கள், நான் அடின்னு அடிப்பேன், விழுவாது. பாருங்கள் அவர் டபுள் பேரல் வச்சுருக்காரா, சரி டபுள் பேரல் அடிப்போனா விழுவாது. பாருங்கள், இங்கே இப்படி வருவார், வந்துட்டு பண்ணுவார். இந்த இதில் தான் நினைக்கிறேன் வருவார். சரின்ட்டு அடிக்கலான்னு பார்ப்பேன், முடியாது. டபுள் பேரலில் தூக்குவேன், விழுவாது. சரி விழுவாது போல் அப்படின்ட்டு டெசர்ட்டுக்கு மாற்றி அடிக்கலான்னு பார்ப்பேன், முடியாது. சரி டபுள் பேரலில் தூக்குனா அவர் என்னை அடிச்சுட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏன்டா ஃப்ரீ ஃபயர் விளாண்டுற அளவுக்கு செட்டிங்ஸ். இங்கே பாருங்கள், மாற்றி விட்டாரா, இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பார் இந்த கேரக்டர் போட்டு. இப்போ அங்கே போயிட்டு அடிக்கலான்னு பார்க்கும்போது திருப்பி மாறிடுவார். பாருங்கள் ஒன் டேப்பு அடிக்கலான்னு ட்ரை பண்ணால் மாறிடுவார். எனக்கு நல்ல காலத்துலேயே ஒன் டேப் வராது. அவர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பண்ணால் எப்படி? நீங்கள் நினைக்கலாம், என்னடா பாட்டு மாதிரி பேசுகிறான், பாட்டு மாதிரின்னு. ஆமாம், எல்லோரும் பிகினரில் இப்படி தானே பேசுவாங்க, உண்மையில இப்படி தானே. அது நம்ம சொல்கிறது புது ஐடி. இது வந்துட்டு கிஸ்ட் ஐடி, எங்கள் அண்ணா ஒரு ஐடி வச்சுருப்பாங்க, அதில் விளாண்டுருப்போம். அதனால பெருசாக தெரியல. இப்போ நானும் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், விழுவாது. எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஏன்டா இந்த கேமுக்கு வந்தோன்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒன் டேப் விழுந்துச்சா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், செட்டிங்ஸ் மாற்றி பார்ப்பேன். சரி அந்த இது கை போடுறதுக்கு அந்த காயினெல்லாம் தெரில அப்படின்ட்டு கை போட மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றினேன். டிஃபைனில் வச்சு ஆடலான்னு பார்ப்பேன், டப்புன்னு வச்சுருவார். இந்த மேட்ச் தான் பாருங்கள், டிஃபைன்ட்டு வாய்க்குள்ளது ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. பாருங்கள் தூக்கலான்னு நினைப்பேன்னா டப்புன்னு வச்சுருவார் பாருங்கள். இப்போ பாருங்கள், அதை வச்சாரா, சரின்ட்டு பிரியாணி ஸ்கோப்புக்கே திருப்பியும் போட்டேன். பிரியாணி ஸ்கோப்புக்கு போட்டோன்னே அந்த மனுஷனுக்கு என்ன தான் ஆச்சுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், டம்முன்னு ஒரு 2 மேட்ச் அடிப்பார். பாருங்கள், இந்திக்காரா யாருன்னு கூட எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருந்தால் எப்படி?
கடைசியில் இவர் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு, அதெல்லாம் வீடியோ எடுக்கல. கடைசியில் இவர் யாருன்னு பார்த்தா தான் தெரியுது, நம்ம ஃப்ரெண்டு. இவர் யாரா அது அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா என் டீம்மேட்டில் உள்ளவங்க. எப்படி வந்தாருன்னு பார்த்தா அவருக்கும் ஆச்சரியம், ஷாக்கு. எப்பட்றா வந்துச்சு, நான் சோலோவாக தானே போட்டேன், இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் ஒரு ஷாக்கு. சரி ரைட்டு, அது கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியல. எப்படின்னா இது யாருன்னு கூட எங்களுக்கு தெரியல கடைசி வரைக்கும். என்னாச்சுன்னா கடைசியில் போய் பார்த்தா இந்த இது லாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்தா கியூட் நேரம் கொட்டை எழுத்தில் போட்டிருக்கு. எனக்கெலாம் சரியான ஷாக்கு தெரியுமா. இப்போ இந்த வந்துட்டு அப்படிப்பேன், இதுவும் ஃப்ளூக்கில் தான் விழுந்தது. அதுக்கப்புறமேலு இதுவும் மாற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாருங்கள் டம்முன்னு விழுவும். கடைசி மேட்சா இது கடைசி மேட்ச்சில் பாருங்க போவேன். இந்த மேட்ச் அடிச்சு போட்டுருவாரு பாருங்க. இந்த வச்சாரா, இப்போ இந்த மேட்ச் தான் அடிப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் டீம்மேட்டுன்னே இப்போ தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு. நானும் சரி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு அடிப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கடைசி ரவுண்டு அல்ல, இதுலேயும் ட்ரை பண்ணுவேன், விழுவாது. எப்படிலாம் ட்ரை பண்ண முடியுமோ அப்படிலாம் ட்ரை பண்ணுவேன், விழுவாது. கடைசி வரைக்கும் விழுவாது. கரெக்டாக இப்போ விழுவாதுன்னு நினைக்கிறேன். விழுவலையா, அவர் இமோட் போட்டு அடிக்கிறேன்னு பேரில் அடிப்பார் ஒரு இதில் பாருங்கள். ஊங்காங் போட்டு அடித்து போனப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரியான டென்ஷன். இங்கே அடிச்சிடலான்னு பார்த்தா அவர் வந்துட்டார், கிட்ட வந்துட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு என்னாச்சு, ஒரு ட்ராக் பண்ண விழுந்துருச்சு. சரி ரைட்டு அப்படின்ட்டு லேசாக செட்டிங்ஸ் மாற்றலான்னு மாற்றிட்டேன். லேசாக மாற்றிடுவோம் அப்படின்ட்டு மாற்றினேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக விழுவோன்னு. இப்போ பாருங்கள் வராரா ஒரு கிட்ட போவேன், கிட்ட இல்லை அதான் போயிட்டேன் பாருங்கள். டொம்முன்னு அடிச்சு போடுவேன். எவ்வளோ கிளியராக விழுந்துச்சு பாருங்கள். ஓகே.